அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். ஜென்ம சனி கும்பராசிக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பாசிட்டிவ் என்னன்னாக்க, சதயம் நட்சத்திரத்தை விட்டு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு சனி பகவானை பொறுத்தவரை ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்தே. அப்போ ஜென்ம சனியோட கடுமையான தாக்கங்கள் குறிப்பா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இருக்காது. ஆனாலும் ராசிலேயே சனி இருக்கிறதுனால சில பாதிப்புகள், அதாவது மழை விட்ட பின்னாடி கூட அந்த சாரல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சில பாதிப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் கோச்சார சனி இருக்கிறதுனால சில பாதிப்புகள் கடுமையாகவே இருக்கும். கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரையிலும் கடந்த 2 வருஷமாவே முடிவெடுக்க முடியாம குழப்பம்தான். காதலும் போனது, கனவுகளும் போனது அப்படின்ற மாதிரிதான். அதாவது குறிப்பா ராசியில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ திருமண வாழ்க்கையில பெரும்பாலானோருக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஒற்றுமையாவே ஒரே வீட்டுல இருந்தா கூட அன்பு இல்ல, பாசம் இல்ல, ஒரு நேசிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கெல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. முயற்சி செய்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு முயற்சி செய்தும் திருமணம் ஆகாமல் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ பாத்தீங்கன்னாக்க கனவும் போனது, காதலும் போனது அப்படின்ற மாதிரிதான் கடந்த காலமாவே கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த மாசத்துலயாவது கிடைக்குமா என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னாக்க, இந்த குரு உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு மே 1ஆம் தேதியில இருந்து வராரு. 4ஆம் பாவகத்துல குரு வர்றதும் பெருசா நன்மை இல்லை, பெருசா பாதிப்பும் இல்லை. அதாவது நன்மை தீமை கலந்த பலன்கள் தான். இத்தனை நாளா வேலையே இல்ல, வேலை தேடி தேடி சலிச்சு போச்சு, ஆனா வேலை கிடைச்ச பாடு இல்ல என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதுதான் பெரிய பாசிட்டிவ் இதுல. அடுத்தது, வேலையில பெரிய கடுமையான பணிச்சுமை, ஒர்க் பிரஷர், அதே போல மற்றவர்களால் இடையூறுகள், குறிப்பா இந்த சக பணியாளர்களால சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருந்துட்டு இருக்கும். வேலை பார்க்கக்கூடியதுல ஒரு நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. இந்த நெருக்கடி எல்லாம் கொஞ்சம் குறையும். திடீர்னு வேலையில் விட்டு எடுத்துருவாங்களோன்ற பயம் இனிமேல் இல்லை. அதாவது வேலை போயிடும் அப்படின்ற ஒரு கவலை இல்லாம இருப்பீங்க. அப்படியே போனாலையும் உடனடியா இன்னொரு வேலை கிடைக்கும். அதுதான் இந்த பாசிட்டிவ். அதாவது சில ஐடி நிறுவனங்கள்லாம் ஆட்குறைப்பு செய்யறாங்க. அப்படி செய்யும் போது ஐடில இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள் பாத்தீங்கன்னாக்க, வேலை போனாலையும் அடுத்த வேற ஒரு நிறுவனத்துல சேரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இன்னும் சொல்ல போனாக்க பாத்தீங்கன்னாக்க, வேலை விஷயமா இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் உங்களுக்கு இல்லாம இருப்பீங்க. அதே ஒரு இந்த குருவால வந்த பாசிட்டிவ். அப்புறம் சொத்துக்கள், வீடு தொடர்பான செலவுகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. ஒண்ணு புதிதாக வீடு வாங்குறது, அதற்கு சுப செலவுகள் ஏற்படும், அல்லது ஆல்ட்ரேஷன் அல்லது வீடு மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தாய்வழி உறவுகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயாரின் உடல்நலனில் பாதிப்பு இருந்தா கூட அவங்களுக்கு இப்ப இனிமேல் பெருசா நோய் வாய்ப்பட மாட்டாங்க, பிரச்சனை கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னாக்க, இந்த சூரியன் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனை பொறுத்தவரையிலும் மறைவு ஸ்தானம் 3ஆம் இடத்துல உச்சமாகி நிக்கிறது பிளஸ் பாயிண்ட் தான். அதுவும் மே மாதம் 13ஆம் தேதி வரலும் சூரியன் சுக்கிரனோட தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல 4க்குரியவன் சுக்கிரன். அதே போல உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாவகத்தை பாக்குது. அப்போ தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கு சாத்தியமாகும். குறைந்தபட்சம் சிறுதூர பயணம், ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு. வெளிநாட்டுல இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ, தாய்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணங்களோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அந்த முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். முயற்சியே செய்யாம உங்களை தம் பண்றது சனி, ராசியிலே இருக்கக்கூடிய சனி. அப்புறம் செஞ்சுக்கலாம், தள்ளி போடும், இதை உடனே செஞ்சு என்ன பண்ண போறோம், கிடைக்காது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தும், அல்லது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம முயற்சி செஞ்சு மட்டும் என்ன சாதிச்சோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்லாம் நிறைய கொடுக்கும். அந்த நெகட்டிவ் தாட்டும் தேவையற்ற முயற்சிகளையும் தவிர்த்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை தேவையான முயற்சி செய்யலாம்னா விடாது, ராசியிலே இருக்கக்கூடிய சனி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்க, ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆனாலும் தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யணும். எந்த ஒரு காரியத்துக்குமே சொல்றேன் நான், அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்த உடனே சக்சஸ் ஆகாது, எல்லாமே ஒரு முட்டுக்கட்டையா தான் இருக்கும். ஒரு இடத்துல போன உடனே முட்டு சந்தில நிக்கிற மாதிரி கூட சில பேருக்கு ஏற்படும். ஆனாலும்
மனம் தளராமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பயப்படவே வேண்டியதில்லை. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா நண்பர்களோட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நெகட்டிவான அமைப்பு தான். அதாவது எங்கேயுமே நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னாக்க, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி பிரியாம இருக்கிறீங்க, ஆர்கியூமெண்ட் பண்றீங்க, சாதாரணமா பேசுனீங்கன்னா கூட அது தப்பா போய் முடியும். தப்பா எடுத்துக்குவாங்க, சொல்லாத சொன்னதாக நினைப்பாங்க. அதனால சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். குறிப்பா வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு இருக்கோ இல்லையோ, குடும்ப உறவுகளால வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு வந்துடும். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல இந்த ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது கையிருப்பை கரைக்கும். ஏதாவது கையில பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே தேவையற்ற செலவுகள் வரும். அந்த தேவையற்ற செலவுன்றது மருத்துவ விரயமாக கூட இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. அதே போல ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஹெல்த்தை பாதிப்பாரு. அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மேலும் அலைச்சல்கள் பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது சுப செலவுகளோ செய்துட்டீங்கன்னா அசுப செலவுகள் வராது உங்களுக்கு. இந்த 2ஆம் பாவகத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை என்பது சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாலினரால கூட சில பிரச்சனைகள் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, அல்லது உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயே கூட எதிர்பாலினரால உங்களுக்கு குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரும். அது 3வது நபரால கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். 3வது நபர்களுடைய வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். திருமண வாழ்க்கையில சொல்றேன் நான் முக்கியமா. அதாவது நீங்களும் பாத்தீங்கன்னாக்கா மற்ற குடும்ப விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு இழுத்து விட்டுடும். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராகுவோடு சேரும் போது தொழில் மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றமும் ஏற்படும். இப்ப அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றது, திருமண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டம் தான். ஆனா அந்த சதயம் நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனாலும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் வரும் கணவன் மனைவிக்குள். குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறவுகளோட வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கணும். தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை இழுத்து விடும். அதே போல இந்த நேரத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். கொடுத்தீங்கன்னா அதற்கு சரியான எவிடன்ஸ் மேக் பண்ணிக்கணும். புதன் 2ஆம் பாவகத்துல நீசமாகி மே 10ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. சோ அப்போ புதன் நீசமாகும் போது 5க்குரியவன் புத்திசாலித்தனமற்ற சில முடிவுகளால பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில நேரங்கள்ல அவசரப்பட்டு டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணாம ஏதாவது சைன் பண்ணீங்கனாலே பிரச்சனை. அல்லது யார்கிட்டயாவது பணம் கொடுத்து எவிடன்ஸ் மேக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணாம பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கனாலையும் அது வாங்கும் போது கஷ்டம். சோ அதனால எல்லா விஷயத்தெல்லாம் கவனமா இருந்துங்க. மே 10ஆம் தேதியில இருந்து இந்த புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க சுக்கிரன், புதன், சூரியன் இருக்கும். சூரியன் மே 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல குருவை அசங்கப்படுத்தி 4ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும். சோ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது உறவுகளோட கருத்து வேறுபாடுகள், பகைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா அந்த 3வது நபரால சில பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கவனமா இருந்துங்க. அதே போல குறிப்பா இந்த 4ஆம் இடத்துல சூரியன் குருவை அசங்கப்படுத்தும் போது உங்க உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இருக்கும். சில பேருக்கு பிரியாம இருக்கிறீங்கன்னாக்கா வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனாலும் ஒரு பக்கம் சூரியன் குருவை அசங்கப்படுத்துறது சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. குறிப்பா அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, நீங்க வாழக்கூடிய பகுதியிலையும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே போல வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க இந்த குரு சூரியன் சேர்க்கையால உங்களுக்குன்னு நீங்க தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான நபராக இருப்பீங்க. உங்ககிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு வரும். இந்த சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்காது. வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். 4ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை என்பது உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ மேக்சிமம் 10க்குரியவன் இங்க ராகுவோடு இருக்கும்போது புதிய வாய்ப்புக்காக வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கடுமையாக உழைப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதற்கான பலன் வரும். ஆனா எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்கும். அதனால திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல பிற்பகுதியில சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது புதிய நட்பு, புதிய காதல், எதிர்பாலினுடைய ரிலேஷன்ஷிப்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அது உங்களுடைய மன கஷ்டத்தையோ பண நஷ்டத்தையோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். ஆனாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தை வழி உறவுகளும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அல்லது பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, வழக்குகள் இருக்கீங்க அப்படின்னாக்க
அதற்கு சரியான முடிவுகளோ அல்லது தீர்வுகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த சுக்கிரனும் புதனும் சேரும் போது வண்டி வாகனங்கள்ல வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும், வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை, கோல்டு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு. இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யும் போது நல்லது. நீட் போன்ற கோர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த மாதம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னாக்க கடுமையான முயற்சிகள் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னாக்க ஓரளவுக்கு ரிசல்ட்டை கூட நீங்க நல்ல ரிசல்ட்டாவே, குவாலிஃபைடு ரிசல்ட்டாவே பார்க்கலாம். ஆனா நம்ம ஜாதகத்துல என்னவா இருக்கணும், மருத்துவம் போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதே போல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான், கேதுவிற்கு வந்து செவ்வாய் பார்வை இருக்கு. அப்போ வந்து தேவையற்ற அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். யாரையும் முழுசா நம்பி பணமோ அல்லது ஒரு பொருளோ கொடுக்குறீங்கன்னா அது நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த விஷயத்தெல்லாம் நீங்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணர் விட்டு பிரிந்து சில பேருக்கு வேற இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது மனக்கசப்போடு இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்குலாம் ஏற்படும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை அதுதான் நான் சொன்னேன், காதலும் போனது கனவும் போனது அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் வரும், கவலைப்படாதீங்க. இந்த ஜென்ம சனி முடிந்து பாத சனியும் முடியுது அப்படின்னாக்க யாரெல்லாம் விட்டு பிரிந்து போனாங்களோ அவர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லா நடக்குது, நமக்கு நல்ல பிராப்தத்தோட நம்ம பிறந்திருக்கோம், நம்ம ஜாதகத்துல நல்ல கர்மாக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னாக்க இந்த ஜென்மசனியும் சரி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இல்லைன்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்பு கொடுக்கும். குறிப்பா இந்த மேரேஜ் லைஃப்ல வந்து பிரிந்து இருக்கிறது, பிரச்சனையோடு இருக்கிறது, வழக்குகள் இருக்கிறதெல்லாம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா வந்து மண், மனை, விவசாயம் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். மருத்துவம் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும், சிறப்பாக இருக்கும். அதே போல டிராவல்ஸ், சுற்றுப்பயணம், அதாவது சின்ன ஒரு ஆட்டோ அல்லது கார் வச்சு டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும். ரியல் எஸ்டேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து முன்னேற்றம் உண்டு. உயர் பதவியில் இருப்பவங்க, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வருமானத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, முன்னேற்றம் உண்டு. அதே போல மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு என்ஜினியரிங் சார்ந்த துறையெல்லாம் வந்து டெவலப் ஆகும். ஆயில் நிறுவனங்கள், அதே போல டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் இருப்பவர்கள், ஆடை ஆபரணம் நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய வரும். ஸோ இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள்ல கவனமாக இருந்தீங்கன்னா போதும். தேர்ட் பர்சனோட கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இந்த மாதத்துல வந்து முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யறது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். தினமும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், சஷ்டி விரதம் இருக்கலாம். குறிப்பா சஷ்டி, வளர்பிறை சஷ்டியில ஆரம்பிச்சு ஒரு 48 டேஸ் வந்து நீங்க சஷ்டி விரதம் இருங்க. ரொம்ப கடுமையான பாதிப்புகளை அடைந்தவர்கள், கும்பராசியா இருந்து கடுமையான பாதிப்புகளோடு இருக்கீங்கன்னாக்க சஷ்டி விரதம் இருங்க. காலையில வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா படிச்சு மாலையில முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கமே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு. சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரக்கூடிய நாள்ல நீங்க பழனிமுருகன் கோவிலுக்கு கூட போயிட்டு வந்தாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரம் மேலும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயத்திலையும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.